திமுகவுக்கும் அடுத்தடுத்த அடிகளா இருக்கா? இப்ப நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்துல பேசும்பொழுது, ஜெயலலிதாவுடைய அந்த சட்டசபையில அவர்களுக்கு நடந்த ஒரு களங்கமான நிகழ்வை குறிப்பிட்டு பேசுறாங்க. அதுதான் திராவிடம்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு இப்ப டாஸ்மாக் ஊழல். இதெல்லாமே திமுகவுக்கு பெரிய பலவீனமா மாறுமா? கண்டிப்பா திமுகவை ஆளுங்கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணி தான் பாஜக வளர முடியும். அந்த அரசியலை பண்றாங்க. பட் அதே வேளையில ஸ்டாலின் இன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் மீன்ஸ் சிங்கிள் பார்ட்டி மைனாரிட்டி இதற்குரிய டைம்ல ஸ்டாலினுக்கு 22 எம்பிங்கிறது இந்திய அரசியல்ல ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தான். அதை நம்ம மறந்துகிட்டும் அரசியலை பார்க்க முடியாது. அது முடியாதுங்கிறது தான் ராஜ்நாத் சிங் கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவுக்கு வந்தது. நாம கண்ணை மூடிக்கிட்டு அரசியலை பேசுறது கிடையாது, விருப்பத்துக்கு அரசியலை பேசுறது கிடையாது. பட் அண்ணாமலை வளர்றதுக்கு மாநில அரசு மேல சில நடவடிக்கைகளை முடுக்கி விட்டாதான் பாஜக வளர முடியும், எதிர்கட்சி இதுல ஸ்கோர் பண்ண முடியும். அதுவும் நடக்கும். இந்த ஒரு புள்ளியும் உள்ளுக்குள் பின்னாடி இருக்குங்கிறதையும் நம்ம மறந்துட முடியாது.